ஒரு ரயில்வே ட்ராக்கோட பேசிக் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராடு, அதுக்கப்புறம் கீழே ஒரு கல். இதுக்கான பேசிக் ஆனால் வந்து மீனிங் அது ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கல் போட்டு இந்த ட்ராக்கில் கல் போட்டு உள்ள பண்ணுறதுக்கு அந்த கல் பேர் பேலஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தியா, அது ஸ்லீப்பர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரயில்வே ட்ராக் அது. ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது ஒருவேளை ட்ராக்லாம் தரையோடு இருந்துச்சுன்னா மேபி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ட்ரெயின்லாம் டெய்லி வரும்போது போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போயிட்டு வர இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஸ்லீப்பர் ஸ்டோனால் மட்டும் இல்லை, அந்த வெறும் அந்த ராட்னால் மட்டும் சேர்ந்து அந்த ட்ரெயினோட டென்சிட்டி ப்ரெஷரை மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி கல் கூட போடுறாங்க. கல்லுனா இந்த மாதிரி சாஃப்டாக இல்லாமல் ஷார்ப்பாக போடுவாங்க. மேபி அது ஏதாவது ஆக்சிடென்ட்டை க்ரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால வாட்டர் வென்டிலேஷன் ஆகாது இருக்கும் அது. ஸோ வாட்டர் வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரொம்ப இது மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த கல். ஸோ அதுக்கு ஒன்று அது இல்லைன்னா